இன்றைக்கி நம்ம ஏஐ வீடியோ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டோரி எப்படி க்ரியேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் ப்ராம்ப்ட் எப்படி க்ரியேட் பண்ணலாம், டெக்ஸ்ட்டு டு வீடியோ எப்படி ரெடி பண்ணலாம், அந்த வீடியோவை எப்படி எடிட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் எடிட் பண்ண வீடியோவை எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு ChatGPT தான் தேவை. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கதை வேணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஒரு நாய்க்குட்டி மனுஷங்களால் துன்புறுத்தி அந்த குட்டி நாய் உழைச்சி முன்னேறுற மாதிரி கேட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், அதுவே ஒரு கதையை ரெடி பண்ணி கொடுத்துடுச்சு. இந்த ஸ்டோரிக்கான ப்ராம்ப்ட் ஈச் சீன் பை சீன் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு ஒவ்வொரு சீனுக்கான ப்ராம்ப்ட்டுமே கொடுத்துடுச்சு. இந்த கதை உங்களுக்கு வேண்டாம்னா நம்மளாவே ஒரு கதையை ரெடி பண்ணி அந்த கதைக்கான ப்ராம்ப்ட் ஈச் சீன் பை சீன் வேணும் அப்படின்னு கொடுத்துட்டாவே போதும். எல்லா சீனுக்கான ப்ராம்ப்ட்டுமே அழகாக கொடுத்துடும். இந்த சீன் வச்சு எப்படி பிக்சர் எடுக்கலான்னு பார்க்கலாம். கூகுள் போயிட்டு விஸ்க்.ஏஐன்னு டைப் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட் லிங்கை டச் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். என்டர் டூல் கொடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சீனை 1 by 1 காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நான் மெயின் கேரக்டரோட சீனை எடுத்திருக்கேன். மெயின் கேரக்டரோட இமேஜ் எனக்கு வந்து கிடச்சிருச்சு. இது சீன் 1ஓட ப்ராம்ப்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணால் நமக்கு இமேஜ் வந்து கிடச்சிரும். டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேங்கிறது புரியும். சீன் 2ஓடதை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். அதில் கீழே ஆட் இமேஜ் இருக்கு இல்லையா, அதை கொடுத்தீங்கன்னா இமேஜ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி எடுத்துருந்த கேரக்டரை தான் நான் ஆட் பண்ணுறேன். நம்ம வெறும் ப்ராம்ப்டை கொடுத்தோன்னா வேறு மாதிரி பூனை இமேஜ் வந்து நமக்கு கிடச்சிடும். அதனால தான் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்ததை கொடுக்குறேன். கேரக்டர் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சீன் 3 நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். நல்லா படித்து பார்த்துக்கோங்க ஒவ்வொரு சீனுக்குமே என்னென்ன கேரக்டர் இதில் வருது அப்படின்னு. சீன் 4 பார்த்திங்கன்னா 2 ரிச் லுக்கிங் கிட்டன், 2 பணக்கார கிட்டன் வந்து நமக்கு தேவைப்படுறாங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்லோட் மட்டும் பண்ணிடுறேன். அடுத்து நான் என்ன அப்லோட் பண்ணுறேன்னா சீன் 3ஓட இமேஜ் தான் அப்லோட் பண்ணுறேன். அப்போ தான் அந்த கிட்டன் தண்ணி குடிக்கும் போது 2 ரிச் கிட்டன் வந்து தள்ளி விடுற மாதிரி இமேஜ் கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா சீனுக்கான இமேஜையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எப்படி வீடியோ ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். யூடியூப் போயிட்டு ஷார்ட்ஸ்க்கு பக்கத்தில் ப்ளஸ் மாதிரி சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணிங்கன்னா கார்னரில் ஒரு சிம்பிள் இருக்கும், அதையும் டச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஃபோட்டோ டு வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சீனுக்கான ப்ராம்ப்ட் நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அதை பேஸ்ட் பண்ணிடுறேன். அந்த ஏரோ மார்க்கை கொடுத்தீங்கன்னா லோட் ஆகும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக லோட் ஆகுதுன்னு. நான் ஸ்பீட் பண்ணவே இல்லை, அப்படி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வித்தின் a செகண்ட்ஸ்குள்ளே டவுன்லோட் ஆகிடும். இப்போ இந்த வீடியோ பாருங்கள். குட்டி பூனை தண்ணி இல்லாமல் சம்மரில் கஷ்டப்பட்டு நடந்து வர மாதிரி வீடியோ இருக்குது. இப்போ மேலே அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி சேவ் டு டிவைஸ்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ப்ராம்ப்ட்டை நான் போய் காப்பி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃபோட்டோ டு வீடியோ கொடுத்துட்டு செகண்ட் சீனுக்கான ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி வச்சுருந்த செகண்ட் ப்ராம்ப்ட்டையும் இதில் நான் பேஸ்ட் பண்ணி அந்த ஏரோ மார்க்கை கொடுத்துட்றேன். இதில் நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். அந்த ப்ராம்ப்டில் என்ன இருக்கோ அதே மாதிரி வீடியோ வந்து கிடச்சிடுச்சு. இந்த பூனைக்குட்டி தாகத்தில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ரோட்டோரமாக ஒரு வாட்டர் பாட்டிலை பார்க்குது. கரெக்டாக கிடச்சிடுச்சா? இப்போ நம்ம அதே மாதிரியே டவுன்லோட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு சீன் 3க்கான ப்ராம்ப்டை காப்பி பண்ணிவிட்டு ஃபோட்டோ டு வீடியோ போயிட்டு எந்த ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஏரோ மார்க் கொடுத்தீங்கன்னா லோட் ஆகும். இந்த வீடியோ பாருங்கள். அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி குடிக்கிற மாதிரி வீடியோ கிடச்சிச்சு. அடுத்து இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். YT Create அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை க்ரியேட் ப்ராஜெக்ட்னு கொடுத்தீங்கன்னா நம்ம என்னென்னலாம் வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எல்லா வீடியோவுமே வந்துருச்சு. இதில் எந்த பார்ட்லாம் தேவையில்லையோ அதை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம்.
கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீட்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் எந்த அளவுக்கு வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸ்பீடை. அடுத்த வீடியோலையும் எந்த பார்ட் வேண்டாமோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே ஸ்பீடில் எந்த அளவுக்கு வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா வீடியோஸையும் எந்த பார்ட்லாம் வேண்டாமோ அதை கட் பண்ணி ஸ்பீட் பண்ணி வச்சுடுங்க. எல்லாமே எடிட் பண்ணி முடிச்ச அப்புறம் ஸ்டார்டிங்கில் பாருங்கள் 2 வீடியோக்கும் நடுவில் ஒரு சிம்பிள் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிசால்வ், ஃபேட் டு பிளாக், ஃபேட் டு ஒயிட் எப்படி இருக்கும். நான் டிசால்வ்னு கொடுத்துக்கிறேன் எல்லாத்துக்குமே. எப்படி சாங் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீழே சவுண்டுன்னு இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா யுவர் மியூசிக்னு வரும். அதில் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க மியூசிக் எல்லாமே காமிக்கும். செலக்ட் பண்ணாவே புது சாங் அப்லோட் ஆகிடும். மேலே அரம இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா குவாலிட்டி 4Kன்னு கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.